அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது கேஸ்ட்ரைட்டிஸ், அல்சர், இன்டைஜஷன், கான்ஸ்டிபேஷன், இதெல்லாம் ஜிஐ ட்ராக்ல வரக்கூடிய பிரச்சனைகள். இப்போ சிலருக்கு நெஞ்சு கரிப்பு, அஜீரணம், வயிறு உப்பசம், புளியப்பம் இப்படிலாம் இருக்கலாம். சிலருக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கும். சிலருக்கு அசிடிட்டி பண்ணிகிட்டே இருக்கும், எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். சிலருக்கு சாப்பிட முடியாது, சாப்பிட்டா வலி அதிகமாயிடும். சிலருக்கு சாப்பாடு சாப்பிட்டா வலி குறையும். இப்படியெல்லாம் நிறைய வித்தியாசம் அவங்க நோயின் தாக்கத்தை பொறுத்து. இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்கான்னா இருக்கு. இவங்களும் டென்ஷன் ஆகக்கூடாது. ரொம்ப அமைதியா, நம்பிக்கையா, பொறுமையா டயட்டும் ஃபாலோ பண்ணோம், மெடிசனும் ஃபாலோ பண்ணோம். நல்ல காய்கறி, கீரை சூப், பழங்கள், ஜூஸாக சாப்பிட்றதுக்கு பழங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு நார்ச்சத்து மிகுதியாக கிடைக்கும். காரம், புளிப்பு, உப்பு கம்மி பண்ணணும். தேங்காய் பால் எடுத்துக்கலாம், புரியுதுங்களா? கருப்பட்டி போட்டு தேங்காய் பால். இவங்கெல்லாம் கட்டாயம் நல்லெண்ணெய் வச்சு ஆயில் புல்லிங் பண்ணணும். நல்லெண்ணெய் வச்சு வாய் கொப்பிடிச்சிட்டு துப்பிடணும். அப்புறம் ப்ரஷ் பண்ணோம். அப்புறம் தேங்காய் எண்ணெய், செக்கெண்ணெய் ஒரு ஸ்பூன் எடுத்து வாய் கொப்பளிச்சு உள்ளுக்கு விழிக்கிறேன். அப்போ வாயிலிருந்து ஆசன வாய் வரைக்கும் உள்ள இருக்கிற அந்த பிரச்சனை ஹீல் ஆகும். அதே போல டயட்டு, உங்க தன்மைக்கு ஏற்ப டயட்டு. அதே போல 3 நேர உணவு கிடையாது உங்களுக்கு. 7 நேரம், 5 நேரம், அப்படி ஒரு 1.5 2 hours ஒன்ஸ் ஏதாவது மைல்டா சாப்பிட்டுட்டு இருக்கணும். சாப்பிடணும், ஆனால் உடம்புக்கு தொந்தரவு கொடுக்காத பொருளாக சாப்பிடணும். பிரச்சனை சால்வ் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா அத்திக்காய், மாதுளப்பழம், கொய்யாக்காய், சுண்டக்காய், வாழைப்பூ இதெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டு. தண்ணி பார்த்தீங்கன்னா சீரகம் போட்டு ஒரு 3 லிட்டர் தண்ணி வச்சுக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 2 ஏலக்காய் தட்டி போட்டு வச்சுருங்க. பாயில் பண்ணி நைட்டு ஆறட்டும். காலையில் அதில் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் வெட்டி வேர் பொடி போட்டு அந்த தண்ணி குடி. வெந்தயம் சாப்பிடலாம், வெண்டைக்காய் சாப்பிடலாம், வெள்ளை பூசணி, சுரக்காய் ஜூஸ் குடிக்கலாம், கற்றாழை சாறு குடிக்கலாம், இளநீர், மோர், நன்னரி, சர்பத், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் உங்க தொந்தரவு பொறுத்து நாங்கள் அட்வைஸ் கொடுப்போம். அறுவை சிகிச்சை இல்லாமல் 99.9% குணமாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைந்து காணப்படுகிறது. அது பேஷண்ட் ஃபாலோ பண்ணால் நிச்சயமாக குணம் கிடைக்கும். 35 வருட நோயாளி எல்லாம் குணமாயிருக்காங்க. எதனால? கடைபிடித்ததினால், டென்ஷன் இல்லாம இருக்கிறதுனால். பொறுத்தாரே பூமி ஆழ்வார். பொறுமை, பொறுமை, பொறுமை. ஃபாலோ பண்றது நம்பிக்கை, புரியுதுங்களா? கடைபிடித்தால் அதற்கேற்ற பலன். மலச்சிக்கல் தான் எல்லா நோய்க்கும் மூல காரணம். அப்போ நம்ம மலச்சிக்கல் இல்லாம பார்த்துக்கணும், அஜீரணம் இல்லாம பார்த்துக்கணும். அதற்கேற்ற உணவுகளை கடைப்பிடிக்கணும். டைம் இருக்கு. இப்போ தயவு செய்து யாராக இருந்தாலும், நீங்க எந்த நோயுமே உங்களுக்கு இல்லை, ஓகே, நான் ஒத்துக்கிறேன். ஆனா நைட் டைம் நான்வெஜ், எக்கு தயவு செய்து, மசாலா ஐட்டம், ஸ்பைசி ஐட்டம் தயவு செய்து நார்மலா இருக்கிறவங்களே சாப்பிடாதீங்க. உங்களுக்கு நான்வெஜ் வேணுமா? இல்லை இப்போ சாப்பிடக்கூடாத ஐட்டம் எல்லாம் பகல்ல சாப்பிடுங்க, காலை மதியம் சாப்பிடுங்க. நைட்ல கண்டிப்பாக அவாய்ட் பண்ண. அதுவே ஒரு ப்ளஸ். ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். இன்னைக்கு மத்தியானம் நீங்க நான்வெஜ் சாப்பிட்றீங்க, நல்லா தேவையானதெல்லாம் திருப்தியா சாப்பிட்றீங்க. நைட்டு உங்களை கேட்பாங்க, அம்மா என்ன சாப்பிட்றீங்க? இல்லை மத்தியானம் சாப்பிட்டதே எனக்கு சரியா இருக்கு, நைட்டுக்கு எனக்கு எதுவும் வேண்டாம். இப்படி நிறைய பேர் சொல்றீங்களா இல்லையா? அப்ப இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கணும், டே டைம் நான்வெஜ் நல்லது, நைட் டைம் நல்லது இல்லை. அதுக்கு மேல கடைப்பிடிக்கிறதும் பிடிக்காதும் உங்க விருப்பம். அதனால அல்சர், கேஸ்ட்ரைட்டிஸ், இன்டைஜஷன், அசிடிட்டி, கான்ஸ்டிபேஷனுக்கெல்லாம் இதெல்லாம் சாதாரண பிரச்சனை. கவனத்துடன் பார்த்தால் விரைவில் குணம் கிடைக்கும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.